அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? ரொம்ப ரொம்ப நாளாச்சுங்க உங்களெல்லாம் பார்த்து பேசி லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாளாயிருச்சுங்க. இவ்வளோ கேப்லாம் விட்டதே இல்லை. இப்போ டைலர் கடைக்கு வேலைக்கு போகவும் அங்கேயும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வீட்டிலே வந்து ஸ்டிச் பண்ணுறனால முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு வீடியோனாவது நான் கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் நான் எவ்வளோ விருப்பத்தோடு செய்கிறேங்கிறதோட இந்த வீடியோ போடணும்னு அவ்வளோ ஆசையாக எடிட் பண்ணி போடுவேங்க. நைட்டு 2 மணி ஆனாலும் எடிட் பண்ணி போடுவேன். அப்படிலாம் வீடியோ கொடுத்துட்ருந்தேன். இப்போ சுத்தமாக வீடியோ போடுறதே ஸ்டாப் ஆகும். எனக்கும் ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க. சரிங்க, இப்போ நம்ம வழக்கம் போல் என்னோடய டைலரிங்கை பற்றி நான் கடைக்கு போகிறது, எனக்கு சம்பளம் எவ்வளோ நிறைய பேர் கேட்டாங்கங்க. அந்த விஷயமா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அன்றைக்கி டே வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க. துணி துவைக்கிறனால தண்ணி தீர்ந்து போச்சுன்னு தண்ணிக்கு சொல்லிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் டீயை குடிச்சிட்டு துணி துவைக்கிற வேலை, வீட்டு வேலை, அயர்ன் பண்ணுறது, லைனிங் அலாசி போகிறது, அந்த மாதிரி அன்றைக்கி சண்டே ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தீங்க. பயங்கர வேலையாக இருந்துச்சு. அன்றைக்கி அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. நானும் வஜ்ஜு குட்டி தான். நிறையா பேர் உங்களுக்கு மந்த்லி சேல்ரி எவ்வளோ, எப்படி கடைக்கு வேலைக்கு போகிறீங்களே, நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு நிறையா பேர் நேர்லேயும் கேட்டாங்கங்க, யூடியூப்லேயும் கேட்டாங்கங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கேட்ட கேள்விக்கு தாங்க இந்த வீடியோவில் வந்து ஆன்சராக இருக்க போதும். இப்போ நான் டைலரிங் கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிற டைமிங் வந்து காலையில் 9 மணிக்கு போனேன்னா 5 மணிக்கு என்ன வேலையாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிடுறதுங்க. ஏன்னா தம்பியை நான் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டைமில் தாங்க வேலைக்கு போகிறேன். ஈவினிங் 4 மணிக்கு முடிஞ்சிரும். ஆனால் தம்பி எனக்காக 1 ஹவர் விளையாண்டுட்டு ஸ்கூலில் இருப்பாங்க. 5 மணிக்கு நான் பிக்கப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வர 6 மணி ஆயிருங்க. அதனால் இப்போ என்னோடய டைம் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தாங்க இருக்குது. நைட்டு நேரம் வரைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணலாங்க. பீஸ் கணக்கில் தாங்க வேலைக்கு போயிட்டுருக்கேன். எல்லோரும் 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கங்க. 5எல்லாம் சத்தியமாக வாழ்க்கையில் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 2 ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பயங்கர கால் வீங்குங்க, இடுப்பு வலி, கை வலி, ஷோல்டர் வலி ஆளினால் ஒரே நேரத்தில் வந்துருங்க. நார்மல் டெலிவரி தான் நிறைய பேர் சிசேரியனாக கேட்பாங்க. சிசேரியன் தான் உட்காரவே முடியாது, இடுப்பெல்லாம் வலிக்குங்குவாங்க. நார்மல் டெலிவரி ஆனாலுமே அந்த பிரச்சனை இருக்குங்க. எல்லாத்துக்குமே அந்த டெலிவரின்னு ஒன்று ஆயிட்டா வராத வலியெல்லாம் இடுப்பில், உடம்புல எல்லா பக்கம் வர ஆரம்பிச்சிருங்க. எனக்கும் பயங்கரமாக இடுப்பு வலி. வீட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணும்போதும் முட்டி வலி பயங்கரமாக இருக்குங்க. போதும், நம்ம உடம்புக்கு ஒருத்தவங்கள உடம்பும் ஒரு வாக்குங்க. சில பேர் பவர் மிஷின் வச்சுருக்காங்க, கடகடன்னு கூட அடிச்சிருவாங்க. நான் இங்கேயும் பெடலு, கடையிலையும் பெடலுங்க. அந்த பெடலில் அடித்து எடுக்கிறதுக்குள்ளே போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு டைமுமே என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற இதில் தாங்க எப்பவும் போல் லைஃபு அரைச்சி மாவு அரைக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. இப்போ என்னோடய சம்பளம் வந்து 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளேங்க. ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் இந்த சம்பளத்துக்காக நீ இவ்வளோ தூரம் வேலைக்கு போகிற அப்படின்ட்டு கேட்டாங்கங்க. விஷயம் இருக்குங்க, அதையும் நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம ஒரு டைலர் கடைக்கு கட்டிங் மாஸ்டராக இல்லை ஸ்டிச்சிங் மாஸ்டராக போகிறோமாங்க. நம்மளோட சேலரி வந்து எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு 20 ரூபா வாங்குறாங்கன்னா அதை 4ஆக டிவைட் பண்ணுவாங்க. கட்டிங்க்கு தனியாக, ஸ்டிச்சிங்க்கு தனியாக, கரண்ட் வாடகை, இதை 4ஆக பிரிக்கும் போது அதில் 1/4 பங்கு தாங்க நமக்கு வந்து எனக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வருதுங்க. கட்டிங்னா அதில் பாதி போகுங்க. ஏன்னா கடை வச்சு ரன் பண்ணுற ஓனர் அவங்க வந்து இப்படி தான் டிவைட் பண்ணி நமக்கு சேலரி போட்டு தருவாங்க. ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து 35 ரூபா, லைனிங் 45 ரூபா, ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு வந்து 30 ரூபாங்க, சேரீ ஓர் அடித்தா 10 ரூபாங்க. இப்படி தான் கணக்கு பண்ணி எனக்கு சேலரி பேஸில் தராங்க. இப்போ நான் கடைக்கு போகிறேன் இல்லைங்க, கடை திறக்கறலேருந்து, கடையை க்ளீனிங்லேருந்து, அப்புறம் கடையில் அடிக்கடி காஃபி போடுற மாஸ்டர் நான் தான். அதனால் அவங்க கணக்கு பண்ணி எனக்கு ஆவரேஜாக 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தராங்கங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நான் வேலையே செய்கிறேன். இதே வேறு பக்கம் வெளியே போனால் 7,000 ரூபாய் 8,000 வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கலாங்க. இப்போ டைலர் கடைங்கவும் நம்ம இடையில ஏதாச்சும் ஒரு பர்மிஷன்னா கேட்டுக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருந்தால் போகலாங்க. தைக்கிற வேலைங்கவும் நமக்கு இது ஒரு தொழில் கற்றுக்கிற மாதிரி தாங்க. இப்போ கடைக்கு போகவும் நிறையா அனுபவத்தில் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேங்க. டைலரிங்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் போனால் மட்டுமே கற்றுக்க முடியாதுங்க. நமக்கு அனுபவம் எவ்வளோ தூரம் ஏற்படுதோ அந்தளவுக்கு டைலரிங் வந்து நம்ம கற்றுக்கலாங்க. எனக்கெலாம் வந்து பேசிக் தாங்க. யாருமே இந்த அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தது இல்லை. நிறையா பக்கம் கிளாஸ் போனேங்க. ஆனால் எங்கேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இப்போ வேலைக்குன்னு ஒரு பக்கம் சேர்ந்துட்டு அப்படியே கற்றுக்கும் போது நான் நிறையா விஷயங்கள் வந்து இதில் நிறைய க்ரோத்து பண்ணி தாங்க வந்திருக்கேன். ப்ளவுஸ் இப்போ நீட்டிங் ஆகட்டும், ஃபால்ஸ் நீட்டாக ஓரடிக்கிறதாகட்டும், ஃபால்ஸில் என்னமோ ஒரு சின்ன விஷயமான்னு நினைக்கலாம் நீங்கள். அப்படியே பர்ஃபெக்ட்
போட்டு அப்படியே கண்ணில் ஒத்துற மாதிரி எல்லாமே கடைக்கு வேலைக்கு போகுமே கடை ஸ்டைலில் வந்து அவங்க சூப்பராக கடைக்கில் ஸ்டிச் பண்ணி தரேனாங்க. அவங்க சூப்பரான முறையில் சொல்லி தராங்க. இப்போ வந்து என்னோட கத்துக்கிறேங்கிற முறையில் மட்டும்தாங்க இருக்கேன். எனக்கு சேலரிங்கிறது 2ஆம் பட்சம் தான். ஏன்னா காசு கொடுத்தே போனாலுமே இந்த அளவுக்கு யாருமே ஸ்டிச் பண்ண மாட்டாங்க. நான் வேலை செஞ்சுக்கிட்டே கற்றுக்கும்போது எனக்கும் நல்லா மெமரிஸ் ஆகுதுங்க. எனக்கு இந்த டைலரிங் எப்படின்னாங்க மண்டையில் ஏறவே ஏறாது. இந்த படிக்காதவன் படத்தில் வராத படிப்பை வா வான்னா எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட இது. இப்போ சமைக்கும்போது சமைப்பாங்கங்க. கை பக்குவம்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த டைலரிங்கில் தைப்பீங்க. அந்த பர்ஃபெக்டாக அந்த வளைவு, சுழிவு, நெளிவெல்லாம் அப்படியே அம்சமாக எனக்கு வராதுங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக கடைக்கு வேலைக்கு போகுமே நல்லாவே ஸ்டிச் பண்ணுறேங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ மெயினாக அதை தாங்க அப்படியே பிடிச்சிட்டு இது ஃப்ளோலே போவோம் அப்படிங்கிற மாதிரி நான் கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. சம்பளம் கம்மி தான். ஆனால் நிறையா விஷயம் கற்றுக்க வேண்டிய இருக்குங்க எனக்குமே. ஏன்னா டைலரிங் வந்து கடல் அளவு. சும்மா 2 மாதம் கோர்ஸில் கிளாஸ் போய் படித்து முடிக்கிறதுல இந்த டைலரிங் முடியாதுங்க. இப்போ ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கு இருக்கிறதே டைலர் தான். ஏகப்பட்ட மாடல்லாம் வரவுமே இது வந்து போதுங்கிற நிப்பாட்டுற அளவுக்கே இல்லைங்க. நமக்கு வந்து ஒரு ப்ளவுஸு, சுடிதார் அந்த மாதிரி தைச்சா கூட போதுங்க நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு. வீட்டில் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க. வஜ்ஜுக்குட்டியும் சரி, கணவரும் சரி, வஜ்ஜுக்குட்டின்னு அம்மா சந்தேகப்படாதம்மா, டவுட்லேயே இருக்காதம்மா, நறுக்கு சுருக்குன்னு வெட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுமா, கான்ஃபிடென்ட்டாக இருமான்னு எனக்கு டைலரிங்கில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணி உந்துகோலாக இருக்கிறதே எனக்கு வஜ்ஜுக்குட்டி தாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆண்டே நான் ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அரைச்சி மாவு அரைச்சிக்கிட்டே வாழ்க்கையை நகர்ந்து கொண்டே இருக்குதுங்க. இந்த வேலைக்குன்னு போயிட்டாவே உடம்பு வலி, கை கால் வலி இது எனக்கு மட்டும் இல்லைங்க. எல்லா பெண்களுமே இதை ஃபேஸ் பண்ணுறது தாங்க. அந்த வலியெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையோட எதிர்காலத்தை முன்வைக்கிற மாதிரி தாங்க ஒரு பெண்களோட லைஃப்மே கடந்துட்டுருக்கு. ஆனால் வேலைக்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வீட்டில் இருந்தால் கூட சோம்பேறித்தனம் பட்டுட்டு இருப்பேனே தவிர வேலைக்கு போகும் வீட்லேயே ஆட்டோமேட்டிக்காக வேலை முடிஞ்சிச்சு கரெக்ட் டைமுக்கு கடையிலையும் வேலைக்கு ஆஜராயிடுறேங்க. இப்படி தாங்க கடைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கவும் லைஃப் அப்படியே போயிட்டுருக்குங்க. நிறையா பேர் யூடியூப்பில் உங்களுக்கு வருமானம் வந்துருச்சுல, நீங்கள் யூடியூப்பில் சம்பாரிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கங்க. சத்தியமாக கிடையாது. யூடியூப்பில் வருமானம் வாங்கிட்டு நான் வெளியில் சொல்கிறது இல்லைன்னு வேற சொல்கிறாங்கங்க. சத்தியமாக கிடையாது. யூடியூப்பில் எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா நான் ஏங்க 100 ரூபாய்க்கும் குறைவான சம்பளத்துக்கு இங்கேருந்து 13 கிலோமீட்டர் போய் இடுப்பு வலிக்கு அங்கேயும் பெடல் பண்ணிவிட்டு வீட்லேயும் வந்து பெடல் பண்ணிவிட்டு தச்சிட்ருக்கேங்க. யூடியூப்பில் வருமானம் வந்துட்டால் தான் நல்லா ஜாலியாக இருந்துட மாட்டோமா? கிடையவே கிடையாதுங்க. நம்ம போடுற வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகணுங்க. குறைஞ்சது ஒரு 50,000 பேர்னாவது பார்க்கணும். என்னோடய வீடியோ ஒரு 1000 பேர் பார்க்குறதே ரொம்ப தையத்தக்கான விஷயம் தாங்க. ஏன்னா என்னோடய வீடியோ இன்னும் ரீச் ஆகவே கிடையாதுங்க. வீடியோ ஆனால் நான் ரெகுலராக போட்டுட்ருக்கேங்க. ஆனால் வீடியோ என்றைக்கு அதிகபட்ச வியூஸ் போகுதோ அப்போ தாங்க நமக்கு யூடியூப்பில் டாலர் சேரும். அதுக்கப்புறம் தாங்க நமக்கு பணம் தருவாங்க. ஆனால் மானிட்டேஷன் வரைக்கும் வந்துட்டேங்க. யூடியூப்பில் வந்து பெரிய ப்ராசஸ்ஸுங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து இப்போ தாங்க ஒரு அரைக்கடல் கிட்ட நிப்பாட்டி இருக்கிறேன். இன்னும் அங்கிட்ட ஒரு அரைக்கடல் பக்கம் நான் கடக்க வேண்டியது இருக்குங்க. அது கரையை அடைஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு யூடியூப்லேருந்து பணம் வருங்க. அது வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேங்க. நம்ம போடுற வீடியோ ஒரு வியூஸ் நல்ல நறுக்கு சுருக்குன்னு போகணுங்க. இந்த 1000 வியூஸ் 850 வியூஸ்லாம் போச்சுன்னா யூடியூப்பில் வந்து அவங்க மதிப்பாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு பணமும் வராதுங்க. நல்லா வியூஸ் போகிறப்ப யூடியூப்லேயும் நல்ல விஷயம் வந்தால் ஷேர் பண்ணுறேன்.